ஆத்திக்குளம் குட்டி அதனுடைய அப்டேட்டுங்க. நம்ம ரெஸ்க்யூ பண்ணி 3 நாள் ஆச்சு. கால் வந்து சுத்தமாக எலும்பு வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த முன்னாடி கால் வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அது மறுபடியும் சேரெல்லாம் செய்யாது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரிய அளவுக்கு இந்த குட்டி இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை. டெய்லியும் க்ளீன் பண்ணுறோம், மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இருந்தாலும் அதை விட வேகமாக அந்த பஸ் வச்சிட்ருக்கு, சலம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேகமாக காலை ரிமூவ் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி டாக்டர் அப்ரோச் பண்ணுவேன். ரிஸ்க் எடுத்து ஆகணும். இப்படியே விட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஹெவியாக உள்ள பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிரும். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கான், சாப்பிட்றான், இதுக்கு சப்போர்ட் பண்ணுறான் மெடிசன்ஸ்க்கு. ஸோ ஆனால் எவ்வளோ வேகமாக நம்ம கால் எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி நான் அந்த முடிவு எடுத்துருவேன். ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்படியே விடவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சலம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. மண்டை மேலே இருக்க புண்ணு ஆறிடுச்சு. பட் அந்த காலை வந்து எடுத்தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இல்லாட்டினா அவனுக்கு தான் அது உயிருக்கு ஆபத்து. சர்ஜரி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல. பட்டு நம்ம எப்படியே விடவும் முடியாது. இன்றைக்கி போய் நான் டாக்டரை மீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கான், நல்லா சாப்பிட்றான். அது போக நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க. இன்றைக்கி தான் போய் ஹாஸ்பிட்டலில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். பட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பையங்க. நன்றிங்க.